நார்மல் டைமில் வந்து போடணுன்னா 10 நிமிஷத்தில் போட்டுருவோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்கூல் சவாரி ரெகுலர் சவாரி எல்லாம் இதால் மிஸ் ஆகுது, பழுப்பு கெட்டு போகுது. இதே போல் இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அது. ஏன்னா நம்ம ஆட்டோ தொழில் நம்பி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. கேஸுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவாச்சுன்னா நம்ம பழுப்பெல்லாம் அப்படியே நின்று போயிடும். அதுதான் தெரியலையே தவிர இந்த இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. நேற்று வரைக்கும் உங்கள் ஃப்ரீயாக இருந்தது, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. நாளிலேருந்து எப்படின்னு தெரியலையே, இது கூட இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே. எல்பிஜி வண்டி தான், எல்பிஜி தான். 10-15 வருஷமாக எல்பிஜியில் தான் ஓட்டின்னு வரும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இது. ஏன்னா கேஸ்லாம் இல்லைனாக்கா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மெயினாக வந்து நமக்கு தேவையே எல்பிஜி தான். பெட்ரோல்லாம் போட்டுலாம் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னு வச்சிங்களேன், அதிகபட்சமாக ஒரு 200 ரூபா ஓட்டலாம். இதை நம்ம ஒரு கிலோ கேஸ் போட்டோம்னாக்கா அதில் ஒரு 500 ரூபா ஓட்டலாம். இப்போ கேஸஸ் ஃபுல்லாக தட்டுப்பாடுன்னு வச்சிங்களேன், ரொம்ப பிரச்சனை. அது கவர்மெண்ட்டாக பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணணும், என்ன பண்ணணுன்றது. அது என்னன்னு ஏதோ சண்டை சொல்கிறாங்க. அந்த சண்டையால் இந்த இடத்துல கச்சா எண்ணெய்லாம் பாதிப்புன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது கேஸே இல்லைன்னா ஜனங்களோட நிலைமை என்ன ஆகும், எங்களை மாதிரி அத்தியாவசிய ஆளுங்கள்லாம் என்ன ஆகும் தெரியல எங்களுக்கு. அது கவர்மெண்ட் தான் ஒரு முடிவு பண்ணணும் என்னான்றது. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க. இப்போ தான் பார்த்தோன்னா ஒரு 100 வண்டி 200 வண்டி தாண்டி வந்துருக்குறோம். நான் நிற்கிறேன், ஒரு ஹவர் நிற்கிறேன் சார். ஒரு ஹவராக இதுக்கு நம்ம போயிடுச்சுன்னா டைம் பாய்ச்சுனாக்கா அதுக்கப்புறம் கேஸ் போட்டோம், அதுக்கப்புறம் பேசஞ்சர்லாம் போய்டும், டைம் முடிஞ்சு போய்டும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டம். அதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும். நார்மல் டைமில் போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். ஒரு 500 ரூபா பொறுத்தோ 300 ரூபா பொறுத்தோ. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 1 மணி நேரமாக லைனில் நிற்கிறதாகுது. இந்த 2 நாளில் கிடைக்காதுன்றாங்க, எப்படியோ தெரில. அதுக்கப்புறம் ஆட்டோ லைன்லாம் என்ன ஆகுமோ தெரில. அதுதான் தெரியலையே. ஏதோ எங்கேயோ ஈரானில் ஏதோ சண்டைன்றாங்க, அதை இங்கே பாதிப்பாகுது போல இருக்குது. பேசஞ்சருக்கு எங்கே இறக்கி விட்டு வருதா இருக்குதே, லைனில் நிற்க மாட்டாங்களே, உங்கள் பேசஞ்சர் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்களே. அதனால தான் பேசஞ்சர் இறக்கி விட்டு வந்து லைனில் நின்று போடுறதா இருக்குது. ஆமாம், அவ்வளோதான்.